Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 11th 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி அதிகமாக மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற பற்றி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவில் லிங்க்கில் வந்து லாஸ்ட் இயர் 12th வந்து 90க்கு 84 மதிப்பெண் எடுத்த ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்டை பிடிஎஃப் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. மொழி பாடங்களில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்முடைய பேப்பர் ப்ரெசன்ட் வந்து சூப்பராக இருக்கணும், லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கணும், நம்முடைய விடைகள் வந்து எந்த விதமான தவறும் இருக்கக்கூடாது. தமிழை பொறுத்தளவுக்கு நம்ம கவனம் இல்லாமல் ஆன்சர்ஸ் எழுதும்போது பிழைகள் வரும். சந்தி பிழைகள், ஒற்று பிழைகள், மயங்குழி பிழைகள், மரபு பிழைகள், இந்த மாதிரி எந்த விதமான பிழைகளும் இல்லாமல் நம்மளோட விடைகள் எழுதணும். ஸோ நீங்கள் குறிப்பாக தமிழை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பாடல் பகுதி 5ல் கேட்கக்கூடிய அந்த விடைகளுக்கான விடைகளை வந்து நீங்கள் எழுதி பாருங்கள். மனப்பாட பாடல் 6 மதிப்பெண்கள் இருக்குது 11th and 12th. இப்போது இருந்து இன்றும் விடுமுறை, நாளை விடுமுறை இருக்குது. தவறு இல்லாமல் அழகாக வந்து எழுதி பாருங்க. அடுத்து வந்து நெடுவினாக்கள் வரும்போது குறிப்பு சட்டகம் போடுங்க. உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இந்த 3லுமே நெடுவினாக்கள் இருக்கு. குறிப்பு சட்டகம் போடுங்க, முன்னுரை எழுதுங்க, அந்த விடைகளுக்குரிய சப்ஹெட்டிங் வந்து ஃபுல்லா அந்த குறிப்பு சட்டத்தை எழுதுங்க, முடிவுரை எழுதுங்க. அடுத்து சிறுவினாக்கள், குறுவினாக்கள் எழுதும்போது அணி இலக்கம் எழுதுங்க, துறை, திணை, இந்த மாதிரி வினாக்களுக்குமே குறிப்பு சட்டகம் போடுங்க. இலக்க நயம், பாராட்டல், இந்த வினாக்களுக்குமே கண்டிப்பாக குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. அடுத்து வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனைத்து வினாக்களுக்குமே வினாயன் வந்து கரெக்டாக தவறு இல்லாமல் வினாயன் கரெக்டாக போடணும். 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கு அதுக்குரிய விடையை எழுதும் போது ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக எழுதணும். அதே மாதிரி நூக்கன் கார்னர்ஸ் எழுதக்கூடாது. நீங்கள் டாப்பில் 1 இன்ச்சு கீழே ஸ்டார்ட் பண்ணி தான் ஆரம்பிக்கணும். கீழே முடிக்கும் போதுமே 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. நீங்கள் அதை மட்டும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. நூக்கன் கார்னர்ஸ் எழுதாதீங்க, பேப்பர் அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி ஓவர் ரேட்டிங் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் தவறாக இருக்குன்னா ஓவர் ரைட்டிங் பண்ணாம ஆன்சர்ஸ் எழுதி பழகிக்கோங்க. விடைகள் முழுமையா மதிப்பெண் வாங்கணும்னா நம்ம ஓவர் ரைட்டிங் பண்ணக்கூடாது. எந்த விடைகளுக்குமே, அது சிறு வினாக்களாக இருக்கட்டும், குறு வினாக்களாக இருக்கட்டும், நெடுவினாக்களாக இருக்கட்டும், எந்த வினாக்களுக்குமே ஓவர் ரைட்டிங் இருக்கக்கூடாது. ஒரு ஆன்சர்ஸ் எழுதிட்டு நம்ம அடுத்த வினாக்களுக்கு பண்ணும்போது அதாவது ஒரு வந்து நீட்டாக அலைன்மெண்ட் பண்ணுங்க. அப்போ உங்களை பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சின்ன சின்ன ஹெட்டிங் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு வந்து உங்களை பார்க்கறதுக்கு வந்து அழகா இருக்கும். பாராவா எழுதக்கூடிய வினாக்களுக்கு விடைகளை ஃபுல்லாவே பாராவா எழுதுங்க. ஹெட்டிங் போட்டு அழகா பாயிண்டா எழுதக்கூடிய வினாக்களுக்கு எல்லாமே எழுதுங்க. இப்போ கடிதம் கேட்டாங்க, கட்டுரை கேட்டாங்கன்னா அதோடைய ப்ராப்பர் ஆர்டர்ல தான் எழுதணும், அப்பதான் மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி கவிதை கேட்கிறாங்கனாலும் கவிதை எழுதும் போதே ப்ராப்பர் ஆர்டர் எழுதணும். மனப்பாட பாடல்களுமே அது எந்த ஆர்டர்ல இருக்கு, எந்த சீர்ல இருக்கு, எந்த அடியில இருக்கோ அதை மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடியது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு 84 மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 90க்கு. ஸோ 6 மதிப்பெண்கள் எங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அது எல்லாமே நீங்கள் 12th தமிழ் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் அப்லோட் பண்ணிக்கோம். லாஸ்ட் இயர் வந்து பப்ளிக் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்லோட் பண்ணிக்கும். அதெல்லாம் செக் அவுட் பண்ணி நல்லா படிங்க. உங்களுடைய விடைகள் சூப்பராக எழுதுங்க, நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. இன்னைக்கும் பண்ணுங்க, நாளைக்கும் பண்ணுங்க. 11th and 12th மாணவர்களே, உங்களுடைய தமிழ் எக்ஸாமில் நீங்கள் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். லாஸ்ட் இயர் தமிழில் சென்டம் மார்க்ஸும் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கும் விருப்பம் இருந்தால் உங்களுடைய விடைகள் மிக அழகாக தெளிவாக எழுதுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.